அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் 2024 மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மேலும் அவர் ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலன்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ராசி பலன் என்பது பொது பலனாகும். ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்களின் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முன்னுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். 1/5/2024 முதல் குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார் என்பதால் கெடுபலங்கள் அதிகரிக்கும் என அச்சப்பட தேவையில்லை. உங்கள் யோகாதிபதி சுக்கிரனின் வீட்டில் குரு அமர்வதால் உங்கள் வளர்ச்சி பெரிதாக தடைபடாது. இருப்பினும் செலவுகள் சற்று அதிகரிக்கவே செய்யும். இந்த சமயத்தில் முக்கியமான விஷயங்களில் பெரியவர்களை கலந்து முடிவெடுப்பது நல்லது. சில காரியங்கள் இழுபறியாக முடியும். அதே சமயம் வீடு கட்ட வங்கி கடன் எளிதில் கிடைக்கும். இந்த சமயத்தில் அந்நியர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் அலட்சியத்தை தவிர்த்து கவனமாக படிக்க வேண்டிய காலம் இது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் வருமானமும் வந்து சேரும். குறிப்பாக வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். உயர் பதவியில் உள்ளவர்கள் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடும் முன் கவனமாக படித்து பார்ப்பது நல்லது. கணினி சார்ந்த துறையினருக்கு வெளிநாடுகளில் வேலை அமையும். வியாபாரத்தில் புது யுக்திகளால் லாபம் ஈட்டுவீர்கள். மற்றவர்களது பேச்சை கேட்டு புது வியாபாரத்தில் நுழைய வேண்டாம். வெளிநாட்டில் வசிப்பவர்கள் மூலம் பொருளாதார உதவி கிடைக்கும். பங்குதாரர்களை பகைக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் வேலை, படிப்பு காரணமாக பெற்றோரை தற்காலிகமாக பிரிய நேரிடலாம். குரு உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயாருடன் இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும். தாய் வழி சொத்துக்களும் வந்து சேரும். குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் மறைமுக எதிரிகளை இனம் காண்பீர்கள். அதே சமயம் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கவே செய்யும். குரு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். வெளிமாநிலத்தினர் மற்றும் வெளிநாட்டினர் உதவி உண்டாகும். இனி குரு பகவானின் நட்சத்திர சஞ்சார பலன்களை பார்க்கலாம். 13/6/2024 வரை உங்கள் தைரியஸ்தானாதிபதி சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகையில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் மனோதைரியம் அதிகரிக்கும். அதிரடியான சில முடிவுகள் எடுப்பீர்கள். பயணங்கள் அதிகரிக்கும். 13/6/2024 முதல் 20/8/2024 வரை மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரையில் சந்திரன் நட்சத்திரமான ரோகிணியில் குரு பகவான் செல்வதால் பணவரவு உண்டாகும். பேச்சாற்றல் அதிகரிக்கும். 20/8/2024 முதல் 28/11/2024 வரை செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடத்தில் குரு பகவான் செல்வதால் சகோதர வகையிலும் வீடு பராமரிப்புக்காகவும் செலவுகள் ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கடின உழைப்பையும் புதிய அனுபவங்களையும் பெற்றுத்தருவதாக அமையும் என கூறிக்கொண்டு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.